ஒரு காலத்துல நாளில் வாங்க என்பது நான் சேரும்போது 2, 3, 4, 5 மினிட்லாம் கிளிப்பு வருங்க. ஒருத்தர் வந்து பேசுவாரு, நல்லா அப்படி நல்ல அனுபவம், எங்க ஸ்டார்ட் பண்ணணும், எப்படி ஸ்டார்ட் பண்ணி எங்க எண்ணில் கொண்டு வரணும், முடிக்கும் போது என்ன சொல்லணும்னு கேட்டு தெரிஞ்ச ஒரு டைம் இருந்துச்சு வாங்க பாதிக்கலாம் குடும்பத்துல. அந்த இடத்துல வந்து நிறைய அனுபவம் மிக்க பேச்சாளர் அந்த டைம்ல எல்லாம் அவங்க பட்டவர், அந்த அனுபவ பேச்சாளரே பட்ட வச்சிருக்காங்க அவங்க. அந்த மாதிரி பேச்சாளரை பத்தி நான் இப்ப சொல்ல போறேன். நிறைய கத்துக் கொடுத்தாங்க, நிறைய பேச்சுகள், நிறைய கிளிப்புகள். ஆனா கடைசி டைம் நான்லாம் இந்த நல்லா பேசி வரும்போது அவரை காணும். எனக்கு போட்டியா வர முடியலன்னு நினைக்கிறேன் அவருக்கு. போயிட்டாங்க, என்னப்பா இவ்வளவு க்ரௌடா இருக்கு, இவ்வளவு பேச்சா இருக்கு அப்படின்னு போயிட்டாங்க. எனக்கு திருப்பி வருவார் எதிர்பார்ப்போடு வாங்க வாதிக்கலாம் மேடையில் அனுபவ பேச்சாளர் மிஸ்டர் அப்துல் ஹை அவர்கள். தேங்க்யூ வெரி மச் மிஸ்டர் அப்துல். வாங்க உங்க உரை கொடுங்க. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடனுமாகிய எல்லா வல்ல அல்லாஹ்வின் திருநாமத்தை கொண்டு என்னுடைய உரையை துவங்குகின்றேன். வாங்க நண்பா விவாதிக்கலாம். இந்த குடும்பத்தினுடைய 2ஆம் ஆண்டு நிறைவு பெற்று 3ஆம் ஆண்டிலே அடியெடுத்து வைக்கின்ற இந்த விழாவிற்கு வருகை இருந்திருக்கின்ற உங்கள் அனைவர்களுக்கும் என்னுடைய முதற்கண் நன்றி கலந்த சலாத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த உலகத்திலே எத்தனையோ வாட்ஸ்அப் குடும்பங்கள் இருக்கின்றன. அத்தனை குடும்பங்களை எல்லாம் தவிர்த்தறிந்து ஒரு நல்ல பல கருத்துக்களை தெரியாதவர்களுக்கு எத்தி வைக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே இந்த ஒரு குடும்பத்தை ஆரம்பித்து தலை சிறந்த முறையிலே 2 ஆண்டுகளை நிறைவு பெற்று 3வது ஆண்டு துவக்க விழாவிலே இருக்கின்ற இந்த தருணத்திலே ஏழைகளுக்கெல்லாம் உதவி செய்ய வேண்டும், இல்லாதவர்களுக்கெல்லாம் உதவி செய்ய வேண்டும் என்ற அடிப்படையிலே உதவி குடும்பம் என்று ஒரு குடும்பத்தை ஆரம்பித்து அதை சிறப்புற ஜனவரி மாதத்தில் இருந்து நடத்தி வருகின்றார்கள் என்றால் இதற்கு உறுதுணையாக இருந்த எல்லாம் வல்ல அல்லாஹ்விற்கு நாம் அனைவர்களும் புகழ்ந்து அல்லாஹ்வை புகழ்ந்து நாம் இந்த தருணத்திலே இருக்க வேண்டியதாக இருக்கின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தை நம்மளுடைய நண்பர்களுக்கு ஏற்படுத்தி அவர்கள் எல்லாம் இதிலே பங்கேற்று இந்த சிறப்பான ஒரு பயனை அடைய வேண்டும் என்பதற்காக இங்கே இந்த நிர்வாக குழுக்கள் சிறப்பாக செம்மையாக நடைபெற்று வருவது என்னும் பொழுது மிகவும் பெருமையாக இருக்கின்றது. எத்தனையோ வாட்ஸ்அப் குழுமங்கள் பொழுதுபோக்குக்காக நடத்தப்படுகின்றது. ஆனால் இப்பொழுது நம்முடைய அருமை தம்பி அபூபக்கர் இக்பாலால் ஏற்படுத்தப்பட்ட இந்த குழுமம் தலை சிறந்த ஒரு பல கருத்துக்களை நாம் அனைவர்களும் அடைய வேண்டும் என்பதற்காக இந்த குழுமம் ஏற்படுத்தி இருக்கின்றார்கள். இந்த குழுமம் செம்மையாக மேலும் மேலும் பல வருடங்கள் தலை தோங்க வேண்டும் என்று நான் இந்த நேரத்திலே இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்கின்றேன். இந்த குழுமத்திலே நிர்வாகிகளாக இருக்கின்றவர்களாக இருந்தாலும் சரி, இல்லது உறுப்பினர்களாக இருக்கின்றவர்களாக இருந்தாலும் சரி, இந்த உறுப்பினர்களோடு சேர்ந்து இங்கே அவையிலே வந்து அமைந்திருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, இனி வரும் காலத்தில் நாம் அனைவர்களும் அவர்களோடு கைகோர்த்து இன்ஷா அல்லாஹ் இந்த உதவி திட்டத்திலே பலருக்கு பல உதவிகளை செய்து அல்லாஹ்வின் பரக்கத்தை நாம் அனைவர்களும் பெற வேண்டும் என்று இந்த நேரத்திலே உங்கள் அனைவர்களையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன். அது மட்டுமில்லாமல் ஆரம்பத்திலே ஒரு சிறிய குடும்பமாக ஆரம்பித்த இந்த குடும்பம் இன்று தலை தோங்கி பெரும் ஆடம்பரமாக செயல்பட்டு வருகின்றது. மேலும் இது பல விருதுகளை கொண்டு பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளை கடந்த பெரும் ஆடம்பரமாக இது வர வேண்டும். அதற்காக நீங்கள் அத்தனை பேரும்